வணக்கம். நீங்கள் செல்லு கடையில் செல்லு எல்லாம் குறிக்காரன் கையில் கூட இருக்குது செல்லு. ஏன்னா இந்த பெரும்பாக்கத்துக்கும் மேடவாக்கத்துக்கும் நடுவு சென்னையில் புது நகர் சங்கீதா மொபைல் கடைன்னு இருக்குது. அந்த கடையில் பழைய செல்லு 2 வாங்கினாங்க. 10,000 கையில் வாங்கினாங்க. எப்போ ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம் போய் எதுன்னா அது 2 மாதம் ஆகும். செல்லு நல்லாவே இல்லை. பழைய செல்லு எவனோ கொண்டு வந்து கொடுத்துட்டு புது செல்லு வாங்கி போட அந்த பழைய செல்லு ஏன் தலையில் கட்டிட்டாங்க. பில்லும் கொடுக்கல. செல்லில் அமிச்சா அது போருமா? எத்தனை நாளைக்கு இருக்குது செல்லில்? பில்லாக கொடுக்கணும். நாங்கள் பத்திரமா வருஷக்கணக்கில் வச்சுருப்போம். ஏமாற்றிட்டாங்க செல்லு. அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. முதல்ல ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். செல்லில் பப்ளிக் சீட் பண்ணியிருக்கிறேன். அந்த கடைக்கு போகாதீங்க. சங்கீதா மொபைல் கடை புது நகரில் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அங்கே போய் வாங்காதீங்க. ஏன்னு கேட்டால் நீ ஏமாற்றிட்டாங்க. பழைய செல்லை புது செல்லுன்னு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஒரு டப்பா ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு சார்ஜ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு இது கொடுக்கல, பில்லு கொடுக்கல. எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி கொடுக்கல. இது எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க? எங்கன்னா கடையில் கொண்டு போய் கொடுத்து இது என்ன வேலைக்கு எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் காசு கட்டுறேன் அப்படின்னா ஐயோ இந்த செல்லு வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு நம்பர் போட்டால் ஒரு நம்பர் வருது. யார்கிட்ட பேசுனா டக்குன்னு மாறுது. இதான் புது செல்லு. வாங்காதீங்க. அந்த கடைக்கு போகாதீங்க. என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனால் கூட சரி, நான் சொல்கிறேன். பில்லு கொடுக்காதே எப்படி கொடுக்கலாம்? என்னை ஏமாற்றலாம் வயசான பொம்பளைன்னு. போலீஸில் முன்ன ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அவங்க புது செல்லையை எனக்கு வைக்க தெரியல, படிக்க தெரியல. அவங்ககிட்டயும் ஒரு செல்லு 5 வருஷத்துக்கு முன்னே வாங்கினா நல்லா ஓடிச்சு. அது புது செல்லு. இது பழைய செல்லை கொடுத்துருக்காங்க. யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு அது வந்து வரவே இல்லை. ஒரு நம்பருக்கு போட்டால் இன்னொரு நம்பர் வருது, இன்னொன்று தொட்டால் இன்னொன்று வருது. என்னை திட்டிருக்காங்க எல்லாம். ஏம்மா எனக்கு ஃபோன் வருது, ஒரு நம்பர் தொட்டால் பக்கத்தில் இருக்கிற நம்பர் போயிடுது. அந்த அவங்க ஃபோன் பண்ணி ஏம்மா நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஐயோ நான் பண்ண பக்கத்தில் ஏதாவது தொட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். இல்லைன்னா சண்டை ஒரு ஆள் சண்டையே போட்டான். இதெல்லாம் தேவையா எனக்கு? முதல்ல செல்லு நல்ல செல்லு கொடுத்தேன். அதையும் சொல்கிறேன். கொடுத்ததுனால தான் சொல்கிறேன். இப்போ ஏன் இந்த செல்லை எனக்கு கொடுத்தேன்? அதுவும் பழைய செல்லு 10,000. இங்கே ரோட்டு மேலே வாங்குறாங்க 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதனால் பார்த்து என்னை கூப்பிட்டு செல்லு வாங்குறியா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணுறியா பண்ணு. நான் கொடுக்க போகிறேன். இங்கே கொடுக்க மாட்டேன். பெருமாக்கா போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல மாட்டேன். மேடவாக்கா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் வந்து லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஏரியாக்கா அதுதானே போய் சொல்கிறேன். வரேன். இதோட முடிச்சிடுறேன். வணக்கம்.